பகவத்கீதையில சொல்றான், 4 விதமான பக்தர்கள் என்னை வழிபடுகிறார்கள், அதுல ஞானி ஒருவன் என்று. வெறும் உலகியல் விஷயத்துக்காக என்னை வணங்குறவனும் இருக்கான், அவனையும் நான் விரும்புகிறேன். ஞானி என்பவன் இந்த உலகம் வெறுமையானது என்று உணர்ந்து என்னை நேசிக்கிறவன், அவனில் நான் இருக்கிறேன், என்னில் அவன் இருக்கிறான் அப்படின்ற. ஞானம்ங்கிறது என்ன? இந்த உலகம் எல்லாம் பொய், மாயை, பகவான் தான் மெய் என்று உணர்ந்தவன் தான் ஞானி. அந்த ஞானம் வர்றது 10 கோடியில ஒருத்தனுக்கு தான் வரும், எல்லாருக்கும் வராது. கிருஷ்ணனுடைய சமகாலத்திலே அர்ஜுனனுக்கு அவன் பகவத்கீதை சொன்னா அவனுக்கு அது வரலையே, அவன் ஆணவமாக தான் இருந்தான் கடைசி வரைக்கும். அப்போ அது எப்படி என்று நான் என்னுடைய குருவிட்ட கேட்டேன். அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு பதில் சொன்னார். என்ன சொன்னார்? பசு பால் கறக்கிறது, ஆனால் அந்த பால் கன்றுக்கு பயன்படுவதில்லை, நமக்கு காப்பிக்கு தான் பயன்படுது. எல்லாம் ஒட்ட கறந்து காப்பி டீ நம்ம குடிச்சிடுறோம், கண்ணுக்குட்டிக்கு புல்ல போட்டுடுறோம், அது திங்க முடியாம கஷ்டப்பட்டு. கண்ணுக்குட்டி செத்தாலும் அது தோலை மட்டும் எடுத்து உள்ள வக்கீல திணிச்சாவது பால் கறந்துடும். கன்றுக்காக கறக்கப்படும் பால் உலகத்துக்கு பயன்படுவது போலே அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்ட கீதை நமக்கு பயன்படுகிறது, அவனுக்கு பயன்படவில்லை அப்படின்னு. அப்ப ஞானம் என்பது அவன் தீர்மானிக்கிறது. இவனுக்கு ஞானம் வரட்டும்னு அவன் நினைக்கணும், அப்பதான் ஞானம் வரும். இல்லைன்னா பகவத்கீதை அச்சு போடுற பிரஸ்ல ஒர்க் பண்றவனுக்கு கூட வராது, அந்த பகவத்கீதை அத்தனை ஸ்லோகம் மனப்பாடமா சொல்றவனுக்கும் அது வராது. அப்போ எப்படி ஒரு கரண்டியிலிருந்து நாம ஒரு பாத்திரத்துல அறுசுவை உணவு எடுத்து பரிமாறுறோம், அந்த கரண்டிக்கு டேஸ்ட் தெரியுமா? தெரியாது, சாப்பிட்றவனுக்கு தான் தெரியும். அதுபோலே ஞானம் என்பது அவன் வகுத்த ஒன்று. அதான் வியாழக ஞானிகளை தனக்கு உட்படுத்துகிறவன்.